சேனல் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் மெத்தட் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தி நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் யூஸ் இன் ஹாரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் கார் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். அதாவது நம்ம நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி பண்ண அக்ரிகல்ச்சர் தவிர மற்ற அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தவிர மித்த இருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான். ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னாலே மேன்மேட் தான். ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் வந்து ரெண்டு இருக்குது, கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன். கன்வென்ஷனல் மெத்தட்னா என்னென்னா மெத்தட் ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் மேன் ஃபார் லாங் டைம். ரொம்ப காலமாக மேன் யூஸ் பண்ணிட்டு வர்றது தான் கன்வென்ஷனல் மெத்தட். மாடர்ன் மெத்தட்னா என்னென்னா நவடே இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் மாடர்ன் மெத்தட். எதுக்காக இந்த மெத்தட்னா ஷார்ட் பீரியடில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான். ஷார்ட் பீரியடில் ரொம்ப குறைவான நேரத்தில் நிறைய பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாடர்ன் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கன்வென்ஷனல் மெத்தடில் ஃபஸ்ட்டு கட்டிங், ரெண்டாவது கிராஃப்டிங், மூணாவது லேயரிங் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டிங் பார்க்கலாம். கட்டிங் பார்க்கும்போது நியூ பிளான்ட் ப்ரொடியூசிங் பை கட்டிங் தி பிளான்ட் பார்ட் சச் எஸ் ரூட், ஸ்டெம், லீஃப். அதாவது நம்ம ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி அந்த பிளான்ட் மூலயமா ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் கட்டிங் சொல்கிறோம். இது எதுலலாம் நம்ம எந்தெந்த பார்ட்ஸ்லலாம் நம்ம கட் பண்ணுவோம்னா ரூட்டில் கட் பண்ணுவோம், ஸ்டெம்மில் கட் பண்ணுவோம், லீஃபில் கட் பண்ணுவோம். ஸோ கட் பார்ட் இஸ் பிளேஸ்ட் இன் அ சூட்டபிள் மீடியம் க்ரோன் இன் அ நியூ பிளான்ட். நம்ம கட் பண்ண பார்ட்டை வந்து ஒரு சூட்டபிள் மீடியமில் பிளேஸ் பண்ணும்போது அந்த கட் பண்ண பார்ட் வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகுது. ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேலஸ், ஸ்டெம்முக்கு வந்து ஹைபிஸ்கஸ், பூகன்விலியா, மோரிங்கா, லீஃப்க்கு வந்து பெகோனியா, பிரையோஃபிலம். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ரொபகேஷன்ஸ். என்னன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு மூணுலேருந்து நம்ம கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ணாலும் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெம் கட்டிங் தான். செகண்ட் ஒன் வந்து கிராஃப்டிங். டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் ஜாயின் டு க்ரோ ஒன் பிளான்ட்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து ஜாயின் பண்ணி அதை ஒரே பிளான்ட்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் கிராஃப்டிங். டூ பிளான்ட்ஸ் ஆர் என்னெல்லாம் இருக்குன்னா அதில் ஸ்டாக், சியான். ஸ்டாக் வந்து கான்டாக்ட் வித் சாயில். எது சாயிலோட கான்டாக்டாக இருக்கோ அதுதான் ஸ்டாக். சியான் வந்து யூஸ் ஃபார் கிராஃப்டிங். நம்ம கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறது சியான். எக்ஸாம்பிள் வந்து சிட்ரஸ், மேங்கோ, ஆப்பிள் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். கிராஃப்டிங்கில் வந்து பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரோன் கிராஃப்டிங், வெட்ஜ் கிராஃப்டிங் சொல்லிட்டு 5 இருக்குது. பட் கிராஃப்டிங் என்னென்னா ஸ்டாக்கில் வந்து ஒரு இன்சிஷன் மேட் பண்ணுறோம். அந்த இன்சிஷன் வந்து டீ ஷேப்பில் இருக்கும். இன்சிஷன் என்னென்னா ஒரு கீரல் மாதிரி டீ ஷேப்பில் ஸ்டாக்கில் வந்து ஒரு கீரல் மாதிரி போடுறோம். ஸ்டாக்னா என்ன, எது சாயிலோட கான்டாக்டாக இருக்கோ அதான் ஸ்டாக். ஸ்டாக்கில் வந்து ஒரு டீ ஷேப்பில் ஒரு இன்சிஷன் மேட் பண்ணுறோம். சியானோட லிட்டில் வுட்டை வந்து அந்த இன்சிஷனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி அதை ஒரு நல்லா ஒரு டேப் போட்டு நம்ம பேண்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து ரெண்டு பிளான்ட் சேர்ந்து, இந்த ஸ்டாக் ஒரு பிளான்ட், சியான் வேறு பிளான்ட், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஒன்று வந்து அப்ரோச் கிராஃப்டிங். போத் ஸ்டெம் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். நம்ம பார்த்தது என்னது, ஸ்டாக்னா சாயிலோட கான்டாக்டில் இருக்கும், சியான்னா கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் சயானும் சரி ஸ்டாக்கும் சரி ரெண்டுமே ரூட்டட் தான், ரெண்டுமே ரூட்டடாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் இஸ் க்ரோன் இன் பார்ட். ஸ்டாக் எதில் வளரும்னா பார்ட்டில் வளருது. ரெண்டுமே சேம் திக்னஸில் தான் இருக்கும். ஸ்டாக்கும் சரி சியானும் சரி சேம் திக்னஸில் இருக்குது. ஸ்மால் ஸ்லைஸ் கட் ஃப்ரம் போத். ரெண்டுல இருந்து ஸ்மால் ஸ்லைஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அந்த ஸ்மால் ஸ்லைஸ் கட்டான இடத்துல வந்து நம்ம ரெண்டத்தையும் டைட் பண்ணுறோம். பை எது வழியா எதை வச்சு டேப் வச்சு நல்லா டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் 1 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் நல்லா நம்ம இப்போ ரெண்டு பிளான்ட்லேயும் ஸ்டாக்லேயும் சரி சியான்லேயும் சரி ஒரு ஸ்லைஸ் மேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்லைஸை டேப் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணதுக்கப்புறம் 1 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் டிப் ஆஃப் தி ஸ்டாக்கையும் பேஸ் ஆஃப் தி சியானையும் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். எது, டிப் ஆஃப் தி ஸ்டாக்கையும் பேஸ் ஆஃப் தி சியானையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி டிட்டாச் பண்ணிடுறோம். அப்படி கட் பண்ணி டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக வளர்க்குறோம். அது வந்து ஒரு செப்பரேட் பிளான்ட்டாக அது வந்து ஃபார்ம் ஆயிரும். தேர்ட் ஒன்று வந்து டங் கிராஃப்டிங். டங் கிராஃப்டிங்கில் வந்து சியான் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் சேம் திக்னஸ். ரெண்டுமே சேம் திக்னஸில் இருக்குது. கட் ஓப்ளிக்காக கட் பண்ணுறோம், அதாவது ஏறக்குறையாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி சியானை வந்து ஃபிட் இன்டு தி ஸ்டாக். சியானை வந்து ஸ்டாக்கில் வந்து ஃபிட் பண்ணுறோம்.
அண்ட் பவுண்ட் வித் டேப்பை வச்சு பவுண்ட் பண்ணிடுறோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே பிளான்ட்டாக க்ரோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரோன் கிராஃப்டிங். ஸ்டாக் இஸ் லார்ஜ் இன் சைஸ். ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னா பெருசாக இருக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து பெருசாக இருக்குது. சயான்ஸ் ஆர் கட் இன்டு வெட்ஜ். வெட்ஜ்னா எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஆனால் அந்த ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப நேரமாக இருக்கிற ட்ரையாங்கிள் மாதிரி, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் தான், ஆனால் நேரமாக இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அதை வந்து ஸ்லிட் ஆஃப் தி ஸ்டாக். ஸ்லிட்னா என்ன, குழி மாதிரி. குழி ஸ்டாக்கில் வந்து ஒரு குழி தோண்டி, இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு குழி தோண்டி இந்த வெஜ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சியானை, அதை போய் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணினா கிராஃப்ட் வேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரே பிளான்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். வெஜ் கிராஃப்டிங் என்னென்னா ஒரு ஸ்லிட் வந்து ஸ்டாக்ல வந்து மேட் பண்ணுறோம். ஸ்டிக்கில் என்ன ஒரு குழி மேட் பண்ணுறோம். அந்த குழியில் போய் ட்விக் ஆஃப் தி சியானை போய் வைக்கிறோம். ட்விக் ஆஃப் தி சியானா ஒரு கிளை மாதிரி ஒரு சியானை கொண்டு போய் அதில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி டைட்டாக பவுண்ட் பண்ணிடுறோம். பவுண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதோட கேம்பியமும் அதோட கேம்பியமும் ஜாயிண்ட் ஆகிடும். ரெண்டு கேம்பியமும் ஜாயிண்ட் ஆகி ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது கேம்பியம்னா என்னென்னா வாஸ்குலர் கேம்பியம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சைலம் ஃபோலம் அதெல்லாம் படிச்சிருப்போம். சைலம் ஃபோலம் என்னது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சைலம் ஃபோலம் வழியாக தான் நடக்கும். அது எதில் இருக்குது, வாஸ்குலர் கேம்பியம். அந்த வாஸ்குலர் கேம்பியம் அந்த கேம்பியம் ரெண்டு ஜாயிண்ட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லேயரிங். லேயரிங் என்னன்னா ஸ்டெம் ஆஃப் தி பேரண்ட் பிளான்ட் இஸ் allowed to develop root part is cut and planted to grow a new plant. அதாவது என்னன்னா ஸ்டெம்ப்ல வந்து ரூட்டை வளர வைக்கிறோம். அந்த ரூட்டை வந்து தனியாக கட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் பண்ணுறோம். அதை தான் லேயரிங் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோரா அப்புறம் ஜாஸ்மின். இதில் வந்து மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மவுண்ட் லேயரிங் என்னன்னா ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ் பிளான்ட் ஆர் யூஸ்டு. ஃப்ளெக்சிபிளாக பிரான்ச் இருக்கும் தெரியுமா, கிளையெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ல, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். லோவர் பிரான்ச் வித் லீவ்ஸ் இஸ் பெண்ட் அண்ட் buried in the soil. The tip of the bottom is exposed above the soil. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டோட லோவர் பிரான்ச் இருக்கு தெரியுமா, அந்த லோவர் பிரான்ச் என்ன செய்யுதுன்னா பெண்ட் ஆகுது. இப்படி பெண்ட் ஆகி பரிட் ஆகுது. சாயில் வந்து நல்லா பரிட் ஆகுது. பரிட் ஆனா நல்லா புதஞ்சிருது. இதான் சாயில் வச்சுக்கோங்களேன். இதை நல்லா இப்படி புதஞ்சிருது. புதஞ்சிட்டு இந்த டிப் ஆஃப் தி பிரான்ச் இருக்கு தெரியுமா, அது திரும்பியும் எக்ஸ்போஸ் ஆகுது. சாயில் மேலே வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க, லோவர் பிரான்ச் வித் லீவ்ஸ் இஸ் பெண்ட் and buried in the soil and the tip of the branch is exposed above the soil. After root merge of this branch, இந்த பிரான்ச்ல ரூட் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேரண்ட் பிளான்ட்டை கட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் இது மட்டும் தனியாக ஒரு நியூனா ஃபார்ம் ஆகுது. இதுதான் மவுண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் வந்து ஏர் லேயரிங். ஸ்டெம் இஸ் கிரிடில் அட் நாடல் ரீஜியன்ஸ். கிரிடில்னா என்னன்னா அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம இப்படி சுற்றி சர்க்கிள் ஷேப்புக்கு சுற்றி கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அட் நாடல் ரீஜியன் என்னன்னா இப்போ இதான் ஸ்டெம் இருக்குன்னா இங்கேருந்து லீஃப் போகுது. இந்த பீட்டியோடு இந்த ஸ்டெம்மு கனெக்ட் ஆகும் தெரியுமா, இதுதான் நோடல். அந்த நோடல் ரீஜியனில் இந்த மாதிரி கிரிடில் பண்ணிடுறாங்க. ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளை டு திஸ் ரீஜியன். ஹார்மோனை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த ரீஜன் வந்து ஹார்மோன் அப்ளை பண்ணும்போது ரூட் வந்து ப்ரொமோட் ஆகுது. திஸ் ப்ரொமோஷன் இஸ் கவர்ட் வித் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில். அது வந்து டேம்பாலேயோ இல்லை ஒரு மாய்ஸ்ட் சாயிலாலேயோ கவர் பண்ணுறாங்க. டேம்ப்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஈரப்பதமான இல்லைன்னா ஒரு மாய்ஸ்ட் சாயிலால் கவர் பண்ணுறாங்க. யூஸிங் பாலித்தீன் ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, 2 to 4 monthsக்கு அப்புறம் ரூட் வந்து அதில் வந்து எமர்ஜ் ஆகுது. Such branches are removed from the parent and grow into separate part. அந்த பிரான்ச்சை வந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேட் பார்ட்லேயோ இல்லை ஒரு கிரவுண்ட்லேயோ ஃபார்ம் பண்ணுறாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தடில் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா மெனி பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் குயிக்லி. நிறைய பிளான்ஸ் வந்து குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா இன் சம் பிளான்ஸ் ஆர் நோ சீட்ஸ். சில பிளான்ஸ் வந்து சீட்ஸ் இருக்காது. சில பிளான்ஸில் சீட்ஸ் இருந்தாலும் அதில் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகாது. அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஷார்ட் பீரியடில் நிறைய பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பிளான்ட் ப்ரொபகேட் மோர் எக்கனாமிக்கலி. சில பிளான்ட் வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது. Two desirable character grafting and grow into new plants. ரெண்டு டிசைரபிள் கேரக்டரை நம்ம கிராஃப்ட் பண்ணி ஒரே பிளான்ட்டாக
ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட இம்பார்ட்டண்டான அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ்னு இருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சப்போஸ் ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டை வந்து பேரண்ட் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நியூ ஒன்றும் வைரஸ் இன்ஃபெக்டாக தான் வரும். செகண்ட் வந்துன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். வந்து மாடர்ன் மெத்தட் பார்க்க போகிறோம். மாடர்ன் மெத்தடில் வந்து ப்ரொஃபஸர் எஃப்.சி. ஸ்டீவர்ட் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கேரட்ல இருந்து ஒரு ஃபோலர் பேரண்ட் கைமாவை ரிமூவ் பண்ணி அதை வந்து ஒரு சூட்டபிள் மீடியம் அண்டர் கண்ட்ரோல் கண்டிஷனில் வந்து பிளேஸ் பண்ணார். அப்போ பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இட் இஸ் ஸ்டிமுலேட் டு ஸ்டார்ட் டிவைட் அகெயின். அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து டிவைட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ டிவைட் ஆகி இன்னொரு நியூ கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது என்னன்னா, கேரட்லேருந்து ஃபோரன் பேரண்ட் கைமாவை ரிமூவ் பண்ணி அது சூட்டபிள் கண்டிஷனில் நம்ம பிளேஸ் பண்ண சூட்டபிள் கண்டிஷனில் வளர்க்கும் போது ஒரு நியூ கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோட்டிபட்டன்ஸ் சொல்கிறாங்க. டோட்டிபட்டன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு. ஜெனட்டிக் எபிலிட்டியான ஒரு பிளான்ட் செல்ஸை வந்து நம்ம அண்டர் சூட்டபிள் கண்டிஷனில் வளர்க்கும் போது ஒரு நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் டோட்டிபட்டன்சி. Genetic ability of the plant cell produce entire new plant under suitable condition. Under suitable conditionல வளர்க்கும் போது ஒரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் டோட்டிபட்டன்சி. இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம எதுலாம் யூஸ் பண்ணுறோம்னா, ஹாரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் என்னன்னா, பிளான்ட் டிஷ்யூவை ஒரு சூட்டபிள் கண்டிஷனில் வளர்க்குறதா டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட்டை வளர்க்கல, பிளான்ட் டிஷ்யூவை ஒரு சூட்டபிள் கண்டிஷனில் வளர்க்குறதா டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க். Regeneration of the whole plant from the single cells, tissues, small pieces of vegetative structures through tissue culture. Tissue culture மூலமா ஒரு whole plant-ஐ ஒரு single cell-ல இருந்தோ இல்லை டிஷ்யூல இருந்தோ இல்லை ஸ்மால் போர்ஸ்ல இருந்தோ ப்ரொடியூஸ் பண்ணுறதா மைக்ரோ ப்ரொபகேஷன். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி மாடர்ன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தா, plant with desired character multiply rapidly in short period of time. டிசைட் கேரக்டர்னா நமக்கு என்ன கேரக்டர் தேவையோ அதை வந்து ஷார்ட் டைமில் வந்து நிறைய மல்டிபிள் பண்ணலாம். அதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து என்னென்னா, இது வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். நம்ம பார்த்தா இது வரைக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜில் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் எழுதிடலாம். தேர்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர்ஸ் கேன் பி கேரிட் அவுட் இன் எனி சீசன் டு ப்ரொடியூஸ். எந்த சீசனில் வேணால் டிஷ்யூ கல்ச்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ரேர் அண்ட் என்டேஞ்சர் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொபகேட். ரேர்ல, அதாவது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அழிய போகிற நிலைமையில இருக்கும் தெரியுமா, அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம திரும்பியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ஃப்ரம் மெரிஸ்டம் கல்ச்சர். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வந்து மெரிஸ்டம் கல்ச்சரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மெரிஸ்டம் கல்ச்சர்னா என்னன்னா, பிளான்ட்ஸ்ல வந்து எபிக்கல் மெரிஸ்டம் யூஸ் பண்ணுறதா மெரிஸ்டம் கல்ச்சர். எபிக்கல் மெரிஸ்டம்னா என்னன்னா, இப்படி சைடில் வளர்றது ஆக்சியல், மேலே வளர்றது எபிக்கல். அதாவது எபிக்கல்லாம் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து வைரஸ் பரவ இந்த ஃபேன் வந்து வேகமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போ டாப் ஆஃப் தி இதை எடுத்து நம்ம வந்து மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணும்போது அந்த டிசீஸ் வந்து அந்த மெரிஸ்டமை தாக்குறதுக்குள்ள நம்ம அதை எடுத்துடலாம். டிப் ஆஃப் தி பிளான்ட் அது வளர்றதுக்குள்ள டிசீஸ் வந்து அதை தாக்கிறது. ஸோ இந்த எபிக்கலை யூஸ் பண்ணி நம்ம மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணனால டிசீஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த பிளான்ட்டு. நெக்ஸ்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் யூசிங் டிஷ்யூ கல்ச்சர். ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? டிஷ்யூ கல்ச்சரை யூஸ் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து லேபர் இன்டென்ஸ் அண்ட் ரெக்வயர்ட் ஸ்கில்டு ஒர்க்கர். லேபர் இன்டென்ஸ்னால் நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ரெக்வயர்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அதான் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் வந்து ஸ்டிரைல் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆட்ஸ் டு காஸ்ட். நம்ம ஸ்டிரைல் கண்டிஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் வந்து நிறைய செலவாகும். அதை தான் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. என்டையர் பிளான்ட் இஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், இஸ் சஸ்பெக்டபிள் டு நியூ டிசீஸ் ஆர் சேஞ்ச் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வில் வைப் அவுட் தி ஸ்பீசிஸ். என்டையர் பிளான்ட்டுமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கனால ஒரு நியூ டிசீஸால் இந்த பிளான்ட் வந்து தாக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஒரு சேஞ்ச் ஆகும்போது இந்த ஹோல் ஸ்பீசிஸே அழிஞ்சு போகலாம். அதான் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபோர்த்துன்னு பார்க்கும்போது சம்டைம் கேலஸ் அண்டர்கோ ஜெனட்டிக்கலி சேஞ்சஸ். கேலஸ் வந்து
ஜெனட்டிக்கலாக சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இது கமர்ஷியலி யூஸே ஆகாது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். வெஸ்டடி ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் தான். நெக்ஸ்ட் வர வீடியோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம்.